அம்மா அம்மா அப்பா போயிட்டாருமா, அப்பா போயிட்டாரு. ஆமா, கொய்யா தோப்புக்கு போயிருக்காரு. அதுக்கே அழற? கொய்யா தோப்புல பாம்பு கத்தி அப்பா செத்து போயிட்டாருமா. அப்பா சீக்கிரம் போய் பாருங்கம்மா. கிராமத்து பாட்டை எல்லாம் கேட்க வந்த பச்சை கிளி, நான் இப்ப பாட போற நாட்டு பாட்டை கேட்டுக்கடி. பாட்ட படிப்பதிலும் நடிப்பதிலும் அடிப்பதிலும் புடிப்பதிலும் இந்த ராஜா ராஜாதா, நீ நினைக்காதே லேசாத்தா. ஏ மைனா மயக்கம்மா முறைச்சா நல்லா இருக்குமா, இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுடுக்குமா. ஏங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏறடி ராணி பொழப்பம்மா, ஏழைங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏறடி ராணி பொழப்பம்மா. மைனா மயக்கமா முறைச்சா நல்லா இருக்குமா, இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுடுக்குமா. மாட்டையும் கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்காதே. ஆத்திரக்கார அப்பனை போல ஏழைய மிதிக்காதே. இருந்தா குடிச்சு இல்லாட்டி படுத்து நடக்கும் எங்க வாழ்க்கையம்மா. பருப்பு நெய்ய பாயாசம் குடிச்சு கொழுப்பு உனக்கு வந்தாச்சம்மா. பணத்தால் உனக்கு உண்டாச்சு கிறுக்கு அதுதான் எதுக்கு எம்மா எம்மா பாமரனோட பஞ்சத்தை பார்த்து நீ சிரிக்காதே. சும்மா சும்மா வழியாதே நெளியாதே ராஜா சொன்னானே கேளம்மா. எம்மைனா மயக்கம்மா முறைச்சா நல்லா இருக்குமா, இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுடுக்குமா. பொம்பளையானா புடவ உடுத்தி பூ வச்சு வர வேணும். ஆம்பளை போல ஆளை பார்த்தா காலில விழ வேணும். கோழி கூவும் முன்னால எழுந்து சாணி கரைச்சி பழக்கம் உண்டா. சாணி எடுத்து முன்வாசல் தெளிச்சு கோலம் போடும் வழக்கம் உண்டா. அடக்கம் ஒடுக்கம் இல்லாம போனா அதுக்கு பேரு ஒண்ணு இல்ல, அன்பா இருந்து பண்போட நடந்தா அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. வழியாதே ரெடியாதே ராஜா சொன்னானே கேளம்மா. ஏமைனா மயக்கம்மா முறைச்சா நல்லா இருக்குமா, இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுடுக்குமா. ஏழைங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏனடி ராணி பொழப்பம்மா. ஏழைங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏனடி ராணி பொழப்பம்மா. மைனா மயக்கமா முறைச்சா நல்லா இருக்குமா, இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுடுக்குமா.
மார்த்தாண்டம் மார்த்தாண்டம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் யார் பாக்குறாங்க? கமலா டீச்சர்மா. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. டீச்சர் ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? நீங்க எல்லாம் படிச்சிட்டு இருங்க, இதோ வரேன். இந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க? 180 பேர். ஷோ, எத்தனை பேர் படிக்கிறாங்க? 410 பேர். அது உங்க கணக்கு படி. உண்மையா எத்தனை பேர் படிக்கிறாங்க? மதிய உணவு, இலவச யூனிஃபார்ம், போர்டு, பெஞ்சு, சாக் பீஸ், டஸ்டர்னு இப்படி எல்லா செலவையும் 410 குழந்தைகளுக்கும் எழுதிருக்கீங்களே, எப்படிமா அது? இடிஞ்சு விழுற நிலையில இருக்கிற அந்த பழைய பில்டிங்க புதுசா கட்டி முடிச்சிட்டதா 3 லட்சம் ரூபாய்க்கு செலவு கணக்கு காமிச்சிருக்கீங்களே, அது எப்படி? இப்ப சொன்னாங்களே அந்த மாதிரி தான். பிறக்காத குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கெட்டாத பில்டிங் கணக்குல இருக்கு. இங்க பாருங்க மேடம், இது பஞ்சாயத்து பள்ளிக்கூடம். இதுக்கு தலைவர் தர்மலிங்கம். ஆமா, நான் தான் தலைவர். நான் தான் ஊழல் பண்ணேன். இப்ப என்ன பண்ண போற? இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற ஊழலை எல்லாம் ஜனங்க கிட்ட சொல்லிடுவேன். ஜனங்களுக்கு இந்த ஊழல் எல்லாம் பழகி போச்சு. ஊழல் பண்றவங்கள தான் இப்ப ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க. நான் மாத்தி காட்டுறேன். வேற புடவை இருந்தா மாத்தி கட்டு. பொம்பளைன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? இப்ப ஊருக்குள்ள போய் உங்க ஊழல் விவகாரத்தை பத்தி ஒத்தர விடாம சொல்றேன். ஐயா, வீதி வீதியா நடந்து வீடு வீடா ஏறி உனக்கு எதுக்குமா கஷ்டம்? அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமா நானே கொண்டு வந்துடுறேன். ஏய், என்ன நிக்கிறீங்க? உட்காருங்கடா. போங்கடா. ஏய், எந்திரிச்சு போங்கடா. என்ன இது? ஏன் கதவு சாத்துறீங்க? ஏன் கதவு சாத்திட்டு போறாரு? அப்பதானே கதை மூவ் ஆகும். என்ன சொல்றீங்க? கிட்ட வராத. நீ அங்கேயே நில்லு, நான் இங்கேயே நிக்கிறேன். இந்த பாரு, கோடு கூட போட்ட தெரியுதா? நீ அங்க, நான் இங்க. உன்னை தொட கூட மாட்டேன். ஏன் டச் கூட பண்ண மாட்டேன். ஆனா இப்ப நீ என்கிட்ட கெட்டு போயிட்ட. என்னது? என்னால் கெடுக்கப்பட்டவள் நீ. என்ன சொல்றீங்க? அடுத்த காட்சியை பார். வழிவிடுங்க, வழிவிடுங்க. தலைவர் வர. யாரையா பார்த்தது? இவர்தாங்க. யோ, நீ உன் கண்ணால பாத்தியா? ஆமாங்க, டீச்சர் நம்ம கணக்கு உள்ள போய் கதவை தாப்பா போட்டத என் கண்ணால் நான் பார்த்தேங்க. அதனாலதான் வெளிக்கதவை நான் தாப்பா போட்டேன் தலைவர. நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க. டீச்சர் எவ்வளவு படிச்சவங்க, நல்லவங்க. சச்ச, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு போயா போங்க. அவன் தான் திரும்ப திரும்ப அடிச்சு சொல்றான்ல, உள்ள யாரா இருக்காங்கன்னு பாத்துருவோமே. ஆமா தலைவரே, பாத்துருவோம். எனக்கு ஒண்ணு நம்பிக்கை இல்ல, ஏதோ நீங்க சொல்றதுனாலதான். போறையா? என்னையா இதெல்லாம்? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆத்துல காயிற புடவை கூட காத்துல என் மேல பற்றக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி போறவன். ஆனா இந்த விஷயத்துல இதுவரைக்கும் தாடி வச்சு இந்த விஸ்வாமுத்தர் கூட உள்ள போயிட்டாராம். ஆப்டால் நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே. என்னையா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நீயா அப்படி பாக்குற? நீங்க எல்லாரும் பண்ணா தப்பையா நான் பண்ணிட்டேன்? ஏதோ கல்யாணம் காட்சி இல்லாதவன் ஒரே ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்க எல்லாம் மன்னிச்சிட கூடாதா? நிறுத்தியா? எங்க அந்த டீச்சர்? வேண்டாங்க, வேண்டாங்க, அவங்க கிட்ட கேட்காதீங்க. கூப்பிடுறா. நான் கூட சொன்ன தலைவரே, ஊரு கூடுச்சுன்னா அசிங்கமாயிடும்னு. ஊருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னு அவங்க தான் சொன்னாங்க. என்ன தாயி, இப்ப ஊரே கூடிடுச்சு, சொல்ல வேண்டியது சொல்லு. தைரியமா சொல்லுமா, சொல்லு. அவன் எப்படி சொல்லுவா? தடுக்கிக்கிட்டும் மினுக்கிக்கிட்டும் ஊரை சுத்தும் போதே எனக்கு தெரியும், எவனையோ ஒருத்தனை முந்தானில சுத்த பாராது. டீச்சர், காத்துல பறக்கிற தூசிய பார்த்தே களத்துல எவ்வளவு நெல் இருக்குன்னு கணக்கு போடுற ஆளு நான். ஏழே நீ கணக்கு பண்ணிட்டியே. அவகிட்ட என்ன பேச்சு? இந்த ஊரை விட்டா விரட்டி அடிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சர் இந்த வயசுல அவன் அறுத்துட்டு வர நிக்குது. ஊரை விட்டு துரத்திட்டோம்னா நமக்கு தான் அவமானம். தாய் எஞ்சி கேட்டுக்கிறேம்மா, இனிமே இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் இந்த ஊருக்குள்ள வச்சுக்காதேம்மா. போமா போ. விலகியா, விலகியா. எங்கே அழுகுறீங்க? இங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தீங்களா டீச்சர் அம்மா யோகியதையே? தலைவரே கையும் களவுமா பிடிச்சிட்டாரு. யோ, இவனுங்க யோகிய பத்தி எங்கட சொல்றியா? கண்ணைக்கு செலவு பண்ணுங்க, கண்ட இடத்துல கட்டின சரி அவுப்பானுங்க. இவங்க சொல்ற உண்மையை நம்பிக்கிட்டு ஒரு உத்தமி மேல சந்தேகப்பட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்ப ஒண்ணுமே நடக்கலைங்கிறீங்களா? யோ, அப்படி ஒரு தப்பு நடந்திருந்தா அவன் அவங்க கொலை பண்ணிருப்பாங்க, இல்ல தற்கொலை பண்ணிருப்பாங்க. தம்பிக்கு டீச்சர் மேல ஒரு பந்த பாசம், அதான் உண்மையை பொய்யா மாத்திரான். யாரையா பொய்யாக்குறது? நடக்காதவன் நடந்ததா சொல்லி நாடகம் மாற உன்ன. ராஜா, இந்த அளவு விட்டுடு. அவங்க சொன்னதுக்காக விட்டேன், இல்ல
இப்படி ஒரு பழி சுமத்துற ஒண்ண இதே இடத்துல கொலை பண்ணிருப்பேன். வாங்க டீச்சர். யோ, இன்னென்ன வேடிக்கையா? போங்கயா. பியோன், இத வந்துட்டேமா. நடக்க போற ஆண்டு விழாவில் அடுத்த வாரம். அது இல்லையா, அதுல எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் பங்கெடுத்துக்க போறாங்கன்னு நான் ஒரு லிஸ்ட் எழுதி கேட்டிருந்தேன். நாளைக்கு கிளாஸ் டீச்சர்லாம் வந்து எழுதி கொடுக்க சொல்லு. நாளைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சுமா. என்னது, எனக்கு தெரியாம லீவா? ஐயோ, இது தெரியாதா? நம்ம ஊர் பண்ணையாரு லீவ் விட்டாரு. என்னையா அது? இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் எச்சம், எனக்கு கூட தெரியாம எப்படி? நாளைக்கு நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு, ஊரே அங்கதான் இருக்கும்.